ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் தேசத்துல சரிங்களா, இயேசு கிறிஸ்து வர்ற நாட்கள்ல ரோம பேரரசு இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து ஒடுக்குகிறது. சரிங்களா, இப்போ இஸ்ரவேல் தேசம் ரோம பேரரசுக்கு அடிமையாக இருக்குது. சரிங்களா, ரோமர் என்ன பண்றாங்க, ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை இவங்களால விட்டு வெளியே வர முடியாம அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் பொழுது இப்ப இவர்கள் தேவனே ராஜா வந்துட்டு இப்போ இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே வந்துருங்க ஆண்டவரே, மேசியா வரணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல மேசியா வரணும், ராஜா வரணும், யூதாவின் ராஜசிங்கம் வரணும் அப்படின்ற ப்ராஃபஸி எல்லாம் சொல்லப்பட்டதுனால அதை படித்திருந்தனால அவரே ராஜா வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எதிர்பார்த்தார்கள். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக பூமிக்கு வருகிறார். ஆனா அவர்கள் எதிர்பார்த்த வழியில அவர் வராததுனால அவரை ராஜாவாக தேவனாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. சரிங்களா, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கோட்பாடு இல்லாட்டி அவருடைய புரிதல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மற்ற தேசங்கள்ல மற்ற ஜனங்கள் என்ன புரிதல் இருந்தாங்க அப்படின்னா, எல்லாமே கடவுள். சரிங்களா, சூரியனை கடவுளாக வணங்கினாங்க, நதியை கடவுளாக வணங்கினாங்க, எதெல்லாம் மனுஷனுக்கு மேல வல்லமையில் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே கடவுளாக வணங்கினார்கள் அந்நாட்களிலே. சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் இல்லை ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பிதாவாகிய தேவன், ஒரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு பெரிய அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெருமை என்னன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஒரே தேவன், அவர் தான் எங்களுடைய தேவன், நிறைய தேவன்லாம் கிடையாது, எல்லாமே கடவுள் கிடையாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு பெருமையா இருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த தேவனாக பூமிக்கு வருகிறார். ஆனா அவர் வந்தோன்னு என்ன சொல்றாரு, பிதா ஒருத்தர் மேல இருக்கிறாரு, அப்பா அவர் தான் பிதா அப்படின்றாரு. இதை சொன்ன உடனே யூதர்களுக்கு புரியவே இல்லை. சரிங்களா, அவர் அற்புதம் செய்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சீசரில் அனுப்பிச்சு ஏசிட்டு கேட்பாரு, நீர்தான் மேசியாவா இல்ல வேற ஒருவருக்கு காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்பாரு. ஏன் யோவான் ஸ்நானகனுக்கு ஏசு கிறிஸ்து மேல ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஏசு கிறிஸ்து இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, எனக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு அப்படின்ட்டாரு. இது இவங்களுக்கு எல்லாருக்கும், யூதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்படி ஆயிடுச்சு. வேதபாரர்கள் பரிசுக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்படி ஆயிடுச்சு. என்னடா ஒரே தேவன் தானே, இப்ப அந்த தேவன் தானே இப்ப பூமியில மேசியா வந்திருக்கணும், ஆனா இப்ப இவர் என்ன பண்றாரு, பிதா மேல இருக்கிறாரு, தேவன் மேல இருக்கிறாரு அப்படின்றாரு. அப்ப யாரு, அப்ப இவர் கடவுள் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அவரை நிராகரித்தார்கள். ஆனா அவருடைய செயல்கள் எல்லாமே ஒருத்தர் பரலோகத்திலிருந்து வரவில்லாவிட்டால் இப்படிப்பட்ட செய்திகளை செய்ய முடியாதே அப்படின்றது தெரியுது. ஆனா அவர்களால் என்ன பண்ண முடியல, இதை புரிந்து கொள்ள முடியவில்லை.